This video is sponsored by BuyMode shopping app. Hi friends, welcome to all. நம்ம இன்னைக்கு கவிப்பேரரசு கண்ணதாசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கவிப்பேரரசு கண்ணதாசன் 24 ஜூன் மாதம் 1927 பிறந்தார். கண்ணதாசன் புகழ்பெற்ற திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞரும் ஆவார். 4000க்கும் மேற்பட்ட கவிதைகள், 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், கட்டுரைகள் பலவும் எழுதியுள்ளார். சண்டமாருதம், திருமகள், தென்றல் திரை, முல்லை, கண்ணதாசன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக இருந்தார். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தார். 1980 சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் இவர். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இவர் தமிழ்நாட்டில் உள்ள காரைக்குடி அருகே சிறுகூடல்பட்டி என்ற ஊரில் பிறந்தார். இந்து மதத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் மரபில் சாத்தப்ப செட்டியார், விசாலாட்சி ஆட்சி ஆகியோருக்கு 8வது மகனாக பிறந்தார். இவருடன் உடன் பிறந்தவர்கள் 10 பேர். சிறுவயதில் இவரை சிகப்பு ஆட்சி என்பவர் 5000 ரூபாய்க்கு தத்து கொடுத்து எடுத்து கொண்டனர். அவர்களுடைய வீட்டில் நாராயணன் என்ற பெயரில் வளர்ந்தார். ஆரம்ப கல்வியை சிறுகூடல்பட்டியிலும் அமராவதி புதூர் உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை படித்தார். இவர் 1943 திருவொற்றியூர் ஏஜாக்ஸ் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார். பத்திரிகைக்காக தனது பெயரை மாற்றி கண்ணதாசன் என்று புனைப்பெயர் வைத்து கொண்டார். கண்ணதாசனுக்கு பெண்ணழகி ஆட்சி என்பவரோடு 1950 பிப்ரவரி 9 காரைக்குடியில் திருமணம் நடைபெற்றது. இவர்களுடைய குழந்தைகள் கண்மணி சுப்பு, கலைவாணன், ராமசாமி, வெங்கடாச்சலம் ஆகிய 4 மகள்களும், அலமேலு, சொக்கலிங்கம், தேனம்மை, விசாலாஜி ஆகிய 3 மகள்களும் உள்ளனர். கண்ணதாசன் பார்வதி என்பவரை 1951 நவம்பர் 11 2ஆம் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு காந்தி, கமல், அண்ணாதுரை, கோபாலகிருஷ்ணன், சீனிவாசன் ஆகிய 5 மகன்கள், ரேவதி, கலைச்செல்வி ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். தனது 50வது வயதில் புலவர் வள்ளியம்மை என்பவரை திருமணம் செய்து விசாலி என்பவன் ஒரு மகளும் உள்ளனர். கம்பரின் செய்யுளிலும் பாரதியார் பாடலிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் இவர். அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கண்ணதாசன் 1961 ஏப்ரல் 9 கருத்து வேறுபாட்டால் அக்கட்சியிலிருந்து வெளியேறினார். ஈ.வி.கே. சம்பத்துடன் இணைந்து தமிழ் தேசிய கட்சியை துவங்கினார். பின்னர் தமிழ் தேசிய கட்சி காங்கிரசுடன் இணைந்தது. காங்கிரஸ் பிளவுபட்ட போது இந்திரா காந்தி பக்கம் நின்றார். அதுதான் இன்றைய காங்கிரஸ் கட்சி. தான் இருந்த கட்சிகளின் தலைவர்களை அவர்களது உண்மை உருவம் தெரிய வந்ததும் அக்கட்சியிலிருந்து விலகி விடுவார். உதவாத பல பாட்டில் உணராதோர் மேற்பாடி ஓய்ந்தனையே பாலும் மனமே என்று தன் தவறுகளை ஒப்புக்கொண்டவர். அரசியல் ரீதியாக எம்.ஜி.ஆரை கண்ணதாசன் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். தன்னை பற்றி விமர்சித்த போதும் கண்ணதாசனை 1978 எம்.ஜி.ஆர் நியமித்தார். உடல்நலக்குறைவு காரணமாக 1981 ஜூலை 24 சிகாகோ நகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அக்டோபர் 17 சனிக்கிழமை இந்திய நகரம் 10:45 மணிக்கு இறந்தார். அக்டோபர் 20 அமெரிக்காவிலிருந்து அவரது சடலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. லட்சக்கணக்கான மக்களின் இறுதி அஞ்சலிக்கு பிறகு அரசு மரியாதையுடன் அக்டோபர் 22 எரியூட்டப்பட்டது. தமிழ்நாட்டு அரசு கண்ணதாசனின் நினைவை போற்றும் வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அருகில் கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபம் அமைந்துள்ளது. 84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மணிமண்டபம் 1981 அப்போதைய முதல்வர் எம்.ஜி.ஆர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு 1990 முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1992 முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 2 தளங்களை கொண்ட மணிமண்டபம் கவியரசு கண்ணதாசன் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மேல் தளத்தில் அரங்கமும் கீழ்த்தளத்தில் 2400 நூல்களுடன் ஒரு நூலகமும் இயங்கி வருகிறது.
அவரது வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கண்காட்சிகளாக வைக்கப்பட்டுள்ளது.